Camera. Action. நீண்ட நீல கடலால் அலையை உருவாக்காமல் இருக்க முடியாது. வெண்மையான நுரையாய் மாய்ந்து போகும் அலையால் தன்னை உருவாக்கிய கடலை நேசிக்காமல் இருக்க முடியாது. இருப்பினும் அது கரையை தீண்டாத கனமே இல்லை. மீண்டும் கரை, மீண்டும் கடல். கடலுக்கு சந்தேகமும் இல்லை, கரைக்கு சுயநலமும் இல்லை, அலைக்கு குற்ற உணர்வும் இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. ஒரு பெரிய மழை பெஞ்சு ஒஞ்சா மாதிரி இருக்கு. நான் என் பால்கனி உன் நினைவுகளோட இந்த மழை வாசனையோட இங்கே காத்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் என் மனசில் ஓடுறது ஒரே ஒரு கேள்விதான். கடைசியாக ஒரு முறை கால் பண்ணுவியா? ஏ தேங்க்யூ ஸோ மச். Please. Something to drink? ஹலோ அம்மா. சொன்னா கேளுமா, புரிஞ்சுக்கோ. என்னால் இப்போ உன் கூட பேச முடியாது. நானே கூப்பிடுறேன். ஓகே? நான் அப்படி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இதிலலாம் பெருசாக அனுபவம் கிடையாது. என்னது? இல்லை, இன்னைக்கு நீங்கள் சொன்ன கவிதையில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவளும் நானும். அந்த அவள் யாரு? அந்த அவள்ன்றது 2 பேருமே தாங்க. அந்த கவிதை எழுத காரணமாக இருந்த ஒருத்தி, அதே மாதிரி அதை என்னை எழுத வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது இன்னொருத்தி. அவளும் நானும். ரொம்ப பர்சனலான ஒரு டைட்டிலுங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல. இல்லை, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏ கேட்டேன். தட்ஸ் ஓகே. ஹலோ. உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? எனக்கா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டோடது. வெஸ்ட்டு போயிட்டான். சரி, இங்கே இருக்கேன்னு சும்மா அப்பப்போ தொடச்சி மட்டும் வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு ராத்திரியில் அவளோட கிட்டாரில் எனக்கு ஒரு அழகான ஹிந்தி பாட்டு பாடி காமிச்சா. அதில் கூட मेरी जिंदगी सवारी मुझको गले लगा के बैठा दिया फलक पे मुझे खाद से उठा के. இந்த லைனை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் மறக்க மாட்டேன். यारा तेरी यारी को मैंने तो खुदा माना, याद करेगी दुनिया तेरा मेरा सॉरी. அமர், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச பொம்மைன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? உங்கள் கூட வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா மாதிரி, அதுக்கு நம்ம பேர்லாம் வச்சு, நம்ம மிஸ்டர் பின் மாதிரி. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சும்மா பெட் டெக்கரேட் பண்ணுறது மட்டும் 2 இருக்கும், அவ்வளோதான். என் கூட இருந்த வயசு பசங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பொம்மை இருந்துச்சு. நான் கூட எங்கள் அப்பாவை அடம் பிடிச்சிலாம் கேட்டேன், எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தாங்கப்பான்னு. அவர் அதை ஈஸியாக, டேய் அதெல்லாம் பொண்ணுங்க விளையாடுற விஷயம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு.
அன்னைக்கு உலகத்திலே அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி நான் மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கள் பார்க்கில் ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது கை கட்டின தூரத்தில் ஒரு ஜிராஃப் பொம்மை வந்து விழுந்துச்சு. அப்போல்லாம் அது நம்மளுக்கு ஜிராஃபி. அந்த பொம்மையை எடுத்துட்டு மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கும்போது அது எந்து கொஞ்சம் தரியா அப்படின்னு ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அவங்க நின்றுட்டு இருந்தா அனிஷா. அதை அவகிட்ட திரும்ப கொடுத்துட்டு இந்த மாதிரி வேற ஒன்று உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்கிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்கு, நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டா. அப்படி ஆரம்பிச்சதுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த பொம்மை இன்னும் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு என் கையில் எனக்கு பிடிச்ச பொம்மையை கொடுத்தவ அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிறையா கொடுத்தா. எழுத்து, பாட்டு, முக்கியமா இது சரி வராதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அமர், இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது அவள் வந்தோடனே அவகிட்ட என்ன பேச போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்றது மட்டும்தான். புரிஞ்சுதா? டேய், எவ்வளோ நேரம்டா? என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? இன்னைக்கு ஆபீஸ்ல செம்ம கடிடா. டிஎல் சாவடிச்சிட்டான். அப்புறம் நீ நேத்து 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொன்ன. சாரிடா, நான் இன்னைக்கும் 1 பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். என்னடா, என்னாச்சு? ஐ வாண்ட் யூ டு மீட் சம்ஒன். யாரு? அவங்க என்ன பண்றான்? உனக்கு அவர் முன்னாடி தெரியுமா? ஆமா, சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். அதுக்கப்புறம் டச்லயே இல்லை. இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் இங்க என்ன பண்றான்? இல்லை, நீ காலையில் பார்க்கில் ஒரு சின்ன ஓப்பன் மைக் செஷன் இருந்துச்சு, அங்கே தான் அவரை மீட் பண்ணேன். அவரோட கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். உனக்கு எதுவும் பிரச்சனையா? ம்ஹும். நீ 2 தடவை கால் கட் பண்ணியோ நான் கூப்பிடுறேன்னா இது எவ்வளவு அர்ஜென்ட் நீ புரிஞ்சுக்க வேணாம்? என்ன ஆச்சு? அப்படி என்ன அர்ஜென்ட்? அமரை பார்த்தேன். எங்க? எப்படி? இங்க தியாகு வீட்ல. தியாகு கிட்ட ஏதோ சொல்லிருக்கியா அமரை பத்தி? இல்ல, இன்னும் இல்ல. இன்னும் இல்லன்னா புரியல, சொல்ல போறியா அப்போ? எனக்கு தெரியல. நீ இங்க வர முடியுமா இப்போ? ப்ளீஸ். He walked into my life once. இப்போ எதுக்கு அவன் மறுபடியும் வரணும்? ஹே, கூல் டவுன், டென்ஷன் ஆகாத.
உனக்கு புரியுதா? நான் இந்த ரூமை விட்டு வெளில போனா அவனை பார்க்கணும். எனக்கு அவனை பார்க்க வேணாம். சரி சரி, நீ கவலைப்படாத. I'll be there in some time. Don't worry. Bye. Thanks, bye. பிரேர்னா எம்பிஏ படிக்கும்போது மீட் பண்ணோம். இது சரி வராது தியாகம், நான் கிளம்புறேன். சொன்னா கேளுங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமர், சாப்பிட்டாரான்னு கேளு. ஹே பிரே, ஹவ் வாஸ் யுவர் டே? எப்படி போச்சு ஆஃபீஸில்? நல்லா போச்சு. அப்புறம் அமர், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐ மீன் போய்ட்ரிஸ், ஸ்டோரிஸ், அதை தாண்டி? பெருசாக எதுவும் இல்லைங்க. ஒரு புக் எழுத பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, யா, தட்ஸ் கிரேட். இல்லை படம்லாம் பார்ப்பீங்களா? பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்த வரைக்கும் எனி ஃபேவரட்ஸ்? ஃபேவரட்ஸ்னு இல்லை, பட் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்கு. ஏதில்ல முஷ்கில். நாட் சர்ப்ரைசிங் அட் ஆல். யூ நோ வாட், இன்னைக்கு பார்க்கில் அவர் சொன்ன போயம்க்கும் அந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு எமோஷனை, அவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ண படம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி அந்த படத்துல நீ என்ன தெளிவை பார்த்த? இன்ஃபேக்ட் தெளிவுக்கு நேர் ஆப்போசிட் அந்த படம் தான். ஒரு பையன் அவனுக்கு நடுவில் மாட்டிக்கிற ரெண்டு பொண்ணோட பீஸ் ஆஃப் மைண்ட் காதலுங்கிற பேர்ல கெடுப்பான். இதுல என்ன நீ தெளிவை பார்த்த? சாரி, சாப்பிடுங்க. என்னாச்சு? ஹே பூஜா, நீ வரும் பிரேர் நான் சொல்லவே இல்லை. இல்ல, அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, பர்சனலா கொஞ்சம் உடனே பேசணும்னு சொன்னா, அதான் வர சொன்னேன். ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. யா ஆஃப் கோர்ஸ், இதுல என்ன இருக்கு, பாத்துக்கோங்க. So, he's Amar. பார்க்க நல்லா தான் இருக்கான். அதுக்காக அவன் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? Sorry, just trying to lighten the mood. Try better. By the way, அப்படி அவன் என்ன தாண்டி பண்ணா? I mean, சொல்லிருக்க, but எக்ஸாக்டா என்னதான் நடந்துச்சு? நீயும் வரணும் எவ்வளவு நாளா கூட இருக்கீங்க? Almost a year. Almost a year. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் அவன் கூட சேர்ந்துட்டா உனக்கு யார் மேல ஜாஸ்தி கோவம் வரும்? உன் ஃப்ரெண்ட் என் மேலையா இல்ல வருண் மேலையா? அவன் மேல கொலக்கோவத்துல இருப்பேன், ஆனா ஜென்மத்துக்கு உன் கூட பேச மாட்டேன். அவன் பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா நீ பண்ணது துரோகம். எக்ஸாக்ட்லி, எனக்கும் அதே தான் நடந்துச்சு. நானும் நீ சொன்னதான் பண்ணேன். சிரிப்பா இருக்கு. அவ எப்ப கிட்டார் வாசிச்சாலும் ஏதாவது ஹிந்தி பாட்டு தான் பாடுவா. என்ன காரணம்லாம் தெரியாது. ஆனா நான் கேட்டேன்னு சொல்லி எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் பாட்டு பாடினா. எத்தனையோ நாள் தனியா சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அவ பாட்டு என் காதுல கேட்கும். அவ உருவம் என் கண்ணு முன்னாடி தெரியும். அவளே என் பக்கத்துல உட்காந்து எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கூட நான் யார் மேல அதிக கோவமா இருக்கேன்னு தெரியல. என் கண் முன்னாடி நிக்கிற இவ மேலையா இல்ல எங்கேயோ கண்காணாம போன அவ மேலையான்னு.
லைஃப் ஹேப்பன்ட். நாங்கள் லவ் பண்ணோம். அது அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் என்ன, அவளை ஏமாற்றி ஃபாரின் அனுப்பிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ளே இருந்த கனெக்ஷனே போச்சு. தேங்க் காட் அவன் அப்பவே என்னை விட்டு போயிட்டான். அப்பவே அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை. நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நீ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாரு. உனக்கு புரியல. அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்ல. அப்படி இருக்கவங்க எதுக்கு ஒரே வீட்ல ஒன்னா தங்கி இருக்கணும்? ஆமாங்க, ஒன்றா தான் இருந்தோம், ஒரே ஊரில் ஒரே வீட்டில். அவள் என்னோட ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா அப்பாவோட நான் அவளோட தான் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றா இருந்தால் எனக்கு என்றைக்குமே தப்பாப்பட்டதில்லை. என்னை கேட்டால் இதுக்கு நான் காரணம் சொல்லணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. சரி, அதெல்லாம் கூட விடு. அவ ஏன் கூட இருக்கும்போது கூட அவளை பத்தி பேசினது தான் அதிகம். ரொம்ப முக்கியமா நான் அனிஷா கண்ணில் அதை பார்த்திருக்கேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். மேபி நான் பிரேரணா கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவள் இதை கேட்க ரெடியாகவே இல்லையே. அவளா ஒரு முடிவு எடுத்துட்டா. அப்பப்போ நம்ம மனசுக்கு தோணுறது பண்ணுறது கூட தப்பு தான் போல. எனக்கு டென்னிஸ் நான் உயிர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு. ஆனால் எங்கள் வீட்டில் அதை பற்றிலாம் யோசிக்கல. கெரியர், ஜாப் செக்யூரிட்டி, இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய செலவு பண்ணி ஃபாரின்க்கெலாம் அனுப்பிச்சு எம்பிஏ படிக்க வச்சாங்க. நானும் படித்தேன் நல்லாவே. பட் யூ நோ வாட், நான் இவ்வளோ செஞ்சும் என்றைக்குமே எங்கள் அப்பா அம்மா நினச்சி பெருமைப்படுத்த எனக்கு தெரில. நானும் எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா இது எதுவுமே என் முடிவு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த நாள் இந்த முடிவு என்னோடது. நான் இப்போ எடுத்துருக்க அந்த முடிவை நினச்சி அவங்க பெருமைப்படுவாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா இதுதான் சரியான முடிவுன்னு எனக்கு தெரியும். ஸோ வாழ்க்கை முழுக்க மற்றவங்க சொன்னதை மட்டுமே கேட்டு வளர்ந்த ஒருத்தனை நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு லிசன் டு யுவர் செல்ஃப். அதுவும் அப்போ ரொம்ப முக்கியம். உனக்கு என் ஃப்ரெண்ட் விஷால் தெரியும்ல? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். மோஸ்ட்டாக ஐ நோ மை லிமிட்ஸ். பட் அன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஐ வாஸ் லிட்டில் வல்னரபிள். ஆனால் அவன் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டான். ஹி வாஸ் அ ஜென்டில்மேன். அங்கே அந்த பார்ட்டியில் எங்கள் கூட இருந்தவங்களே எங்களை தப்பாக தான் பார்த்தாங்க. நைட் லேட் ஆகிடுச்சுன்னு வருண் அங்கே டைரெக்டாக என்னை கூப்பிட வந்தான். அந்த சுச்சுவேஷனில் அவன் என்னை பார்த்துட்டு அவன் என்னை என்ன வேணால் நினச்சிருக்கலாம், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவன் விஷாலுக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லிட்டான். இது நான் அவனை வேற ஒரு பொண்ணோட பார்த்துருந்தேனா மேபி அவனை நான் தப்பாக நினச்சிருக்கலாம். தெரியல. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாரு, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? எனக்கு உன்னை குத்தம் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் ஒருவேளை நீ அந்த முடிவை சீக்கிரம் எடுத்துட்டியோன்னு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. Are you okay?
நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் இதை நானே மறக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதான் அதை பற்றி பேசி ஞாபகப்படுத்திக்க விரும்பல. சரி, அப்போ நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன? பிகாஸ் ஏன்னா அவன் இந்த 5 வருஷத்துல ரொம்ப மாறிட்டான். அவன் மனசுல நான் இல்லை. நான் அவனை நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவன் இல்லை. அதாவது நான் அவனை எனக்காக காத்துட்டுன்னு சொல்லியும் அவன் என்னை மறந்துட்டு போயிட்டான். என் முடிவு தப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா முடிவாச்சும் சரியா இருக்கும்னு தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா உன் கூட பழகின இந்த கொஞ்ச நாள்ல உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இன்னும் மாறவே இல்லை. அது எப்படி ஒருத்தர் நல்லவன் இல்லை கெட்டவன்ற முடிவை இவ்வளோ சீக்கிரம் எடுக்கிற? அவன் விட்டு போயிட்டான் நீ நம்புறதுனால அவன் கெட்டவன் ஆயிட்டான். இப்போ நான் இங்கே உன் கூட நின்றுட்டு இருக்கிறதுனால நான் நல்லவன் ஆயிட்டேனா? என்ன சொல்ல வர நீ? நீ அமர் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள், ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு ராத்திரி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவர்கிட்ட பேசிட்டு அவனுக்கு தோணுச்சுன்னா, மேபி ஒரு 15 மினிட்ஸில் வர மாதிரி பார்த்துக்கோ. ஓகே, அப்புறமா கால் பண்ணுறேன். என்னாச்சு? தியாகு என்ன சொன்னான்? நான் என்ன சொல்ல போறேங்கிறதா முக்கியம். யார்கிட்ட? கடைசியாக ஒரு முறை கால் பண்ண சொன்னேன். பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்ப? நான் நம்மளை பற்றி ஊர் ஃபுல்லாக பேசுறது உனக்கு தெரியுமான்னு தெரிஞ்சிட்ருப்பேன். அனேஷா, என்ன நடந்துச்சு? இதையும் கடைசி காலா நீயே முடிவு பண்ணிக்கிட்ட? ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் நீ நினச்சிட்டு இருந்த மாதிரி சேர்ந்து இல்லை. இன்னைக்கு இந்த காலை நான் அட்டன் பண்ணுறேன்னா அதுக்கு அவ தான் காரணம். ஆனால் ஏன் தெரியல, திடீர்னு அந்த காரணம் என்னை விட்டு ஒரு நாள் போயிடுச்சு. ஏன், எதுக்கு, எதுவுமே சொல்லாம. அவ உன்னை லவ் பண்ண அமர். உன்கிட்ட சொல்லலையா ஒரு தடவை கூட? அதை நீ அவகிட்ட தான் கேட்டிருக்கணும். பட் இத்தனை வருஷம் அவ கூட ஒன்னா சேர்ந்திருந்திருக்க. உனக்கு அவ மேல கொஞ்சம் கூட ஆசையே வரலையா? ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு நொடி கூட? நான் இன்னொருத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் அவளை தாண்டி யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் அவளை தேடலையா? இதை தான் நான் முன்னாடியே சொல்ல வந்தேன். அனிஷா இஸ் நோ மோர்.
இசை போதுமே அடக்குயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்ற காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும் அட பாடல் போற தேடல் கூட ஒரு சுகமே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். சாரிம்மா. என்கிட்ட ஏன் சாரி கேக்குற? என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும். உன் கோவம் நியாயமானது தான். ஆனால் நான் சொல்கிறது ஒரு தடவை கேள. என் லைஃப்பில் நீ சொன்னது மீது எதுவுமே பண்ணதில்லம்மா. பட் திஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் இன்னைக்கு எடுத்துருக்க முடிவு என்னை மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து பாதிக்கும். அவளால் நிச்சயமாக என் கூட சந்தோஷமாக இருந்திருக்க முடியாதுமா. உனக்கு இப்பவும் அவளை பிடிச்சிருக்காடா? சாரிம்மா. ஸ்பீக்கர் தானே இருக்கு. அப்பா உங்களுக்கும் தான்ப்பா சாரி. நான் வரேன்ட்டு சொல்லிட்டேன். He's on the way to pick me up, so I'll take a leave. It's been a long night. எல்லாருக்குமே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் அமரை என் கூடவே வச்சுக்கிட்டா அவன் என்ன புரிஞ்சுப்பான்னு தோணுச்சு. அது தப்பா சரியானலாம் யோசிக்கல, பண்ணிட்டேன். அதே மாதிரி எப்படி இந்த 5 வருஷமும் அவன் என்ன ஒரு ஃப்ரெண்டை தாண்டி பார்க்கலையோ, அவன் கூட நான் இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லும் போது நீங்க ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்த 5 வருஷம் கழிச்சு கூட அவன் குரலை கேட்டதும் அவளால் அவனை போக விட முடியல. கல்யாணம் பண்ணி 20-30 வருஷம் கழிச்சும் அவளுக்கு அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தெரியல, நான் தப்பாக கூட இருக்கலாம். அவனை விட்டு போகிறது தான் அவங்க முடிவுனா எதுவுமே சொல்லாமல் விட்டு போயிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ ட்ராமா? அப்படி நான் எதுவுமே சொல்லாம போயிருந்தா அவன் கடைசி வரைக்கும் என்னை தேடிட்டே இருந்திருப்பான், அவ கூட இருந்துட்டே. ஆனா இனிமே என்னை தேடி வர யாருமே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் சுயநலம் நம்மள என்னெல்லாம் முடிவெடுக்க வைக்கிறதில்ல. ஒரு சில பேர் கூட சேர்ந்து இருக்கிறது வேணா நம்ம கையில இல்லாம இருக்கலாம். பட் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது கண்டிப்பா நம்ம கையில இருக்கு. காதல் காத்து வாக்குல வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நாள் அப்படிதான் வந்துச்சு. ஒரு கால் மூலமா. அவளை பத்தி வேற எந்த விஷயமும் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை, என்ன உட்பட. இந்த உண்மை எதுவுமே தெரியாம வாழப்போற அவனும், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஜீவனான நானும், புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த காத்துல வந்த ஒரு குரல் மாதிரி தான் அவளும்.